வெளிநாட்டு மாப்பிள்ள அமெரிக்கா போனால் என் பொண்ணு சந்தோஷமாக இருக்குன்னு கட்டி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணுக்கு அங்கே லைஃப் ஸ்டைல் தெரியாது, வேலை படிச்சிருக்கு ஆனால் அங்கே வேலைலாம் கிடைக்கல. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற ஒரு பொண்ணு எப்படி இருக்கும்னா, மாப்பிள்ள காலையில் வேலைக்கு போயிடுவார், வேலைக்கு போயிட்டு நைட்டு தான் வருவார். அங்கே நீங்கள் அந்த பொண்ணு மட்டும் வீட்டில் தனியாக இருக்கு இல்லையா, ஒரு வீட்டுக்கு பக்கத்து வீட்டுலாம் நம்ம மாதிரி அக்கா குழம்பு வச்சிருக்கேன் ரைஸ் கொண்டு அந்த மாதிரிலாம் கேட்க முடியாது. ஒரு வீட்டு இன்னொரு வீடு தள்ளி இருக்கும். நீங்கள் ஒருத்தன் வீட்டுக்கு போனால் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் பார்க்கணும். ஸோ கல்ச்சரே அங்கே வேற மாதிரி யூஎஸ்ல. ஸோ அங்கே நீங்கள் டக்குன்னு யாருக்கிட்டையும் பேசிட முடியாது, பழகிட முடியாது. உங்களுக்கு ஒரு இணக்கம் இருக்கும். சில டைம் ஜோனில் இருக்கக்கூடிய ஸ்டேட்லலாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வீடே இருக்காது, ஒரே ஒரு வீடு இருக்கும், ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு வீடு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் என்கிட்ட சொல்லும்போது புருஷன் வீட்டில் இல்லை தனியாக வாழ்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹாண்டடாக டிப்ரெஷன் போயிட்டாங்க. எவ்வளோ நாள் ராஜா சார் பாட்டியை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க? எவ்வளோ நேரம் தான் குழந்தைகிட்ட பேச முடியும்? அந்த குழந்தைக்கும் அட்லீஸ்ட் ஒரு வருஷம் கேப்புக்கு அப்புறம் தானே. இதோட ஃபுல் வீடியோ பார்க்க கீழே ஒரு ப்ளே பட்டன் இருக்கு, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு லிங்க் இருக்கு, அதை ஒரு நசுக்கி பாருங்க, நல்லா இருக்கும். நன்றி.